பொன்னியும் வந்து ஜெயா வந்து நீ வீட்டை விட்டு போ, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது, உன் அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நீ தப்பானவ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதனால பொன்னி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. வேணாம் பொன்னி, சொன்னா கேளு, நான் சொல்கிறத கேளு பொன்னி, நான் உன்னை அப்படிலாம் நினைக்கல, சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் ஏன் சொல்ல வந்தேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. விடுங்க சக்தி, இதுக்கப்புறம் பேச வேணாம்னு சொல்லிட்டு பொன்னி அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. முதல்ல இங்கேருந்து போ அப்படி சொல்லிட்டு திட்டுறாரு சுந்தரமும். நான் தான் போகிறேன்ல அப்படி சொல்லிட்டு பொன்னி கிளம்புறாங்க. அப்போ வந்து அடி எடுத்து வைக்க பார்க்குறாங்க வெளியே. அப்போ திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு யோசனை வருது. அடி எடுத்து வைக்காமல் பின்னாடி திரும்புகிறாங்க. எல்லாரும் ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஏன் பொன்னி போகாமல் இருக்கான்னு சொல்லிட்டு. நான் ஏன் போகணும் இந்த வீட்டை விட்டு, நான் போக வேண்டிய அவசியமே கிடையாது, என் மேலே நீங்கள்லாம் பழிய போட்டால் அப்படி அதுதான் உண்மைன்னு ஆகிடுமா, என்னை கூட்டின்னு வந்தது மாமா தான், இந்த வீட்டுக்கு வந்து வாழ வந்திருக்கேன் நான், அதனால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க முடியாது, இந்த வீட்டில் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, என் மேலே பழிய போட்டால் இந்த வீட்டை விட்டு நான் போயிடணுமா, இந்த பழியெல்லாம் உண்மை கிடையாது, பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சு தான் இந்த வீட்டை விட்டு நான் போவேன், அது வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பேன், யாரும் என்னை வெளியே திறத்த முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு ஜெயா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ போக போறியா இப்போ இல்லையா அப்படின்றாங்க. போக முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து சந்திரசேகர் வந்து சபாஷ் பொன்னி, செம முடிவு எடுத்திருக்கம்மா அப்படின்னு. என்னங்க நீங்களும்மா அப்படின்னு. ஆமாம், அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தானே ஆகணும், எல்லாரும் அவன் மேலே பழிய போடுறாங்க, அப்போ அது இல்லைன்னு உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்கிறா, அப்போ நிரூபிச்சிட்டோன்னே அப்புறம் என்ன பண்ண முடியும், ஒரு வேளை அவன் மேலே தப்பு இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுவேன் அப்படி சொன்னோன்னா அப்படி ஜெயா முறைக்கிறாங்க. எங்கே பாரு ஜெயா, பொன்னி சொன்னது தான் கரெக்டு, பொன்னி இதை நிரூபிப்பா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆமாம் எனக்கும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம சக்தி. உடனே வந்து பொன்னி நல்ல முடிவு எடுத்திருக்க பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்கிறாரு. உடனே சக்தியை பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க பொன்னி. அடுத்து வந்து பிரீத்தியால் தாங்கிக்கவே முடியல. உடனே சுந்தரம் வந்து நல்லா இருக்கே, இவ்வளோ வந்து நிரூபிச்சு கூட நீ வந்து உண்மையானவன் நம்புறியா அப்படின்னு. ஆமாம், நான் உண்மையானவன் நம்புகிறேன், நான் கண்டிப்பாக இந்த வீட்டில் தான் இருப்பேன், என்ன பண்ண முடியுமோ உங்களை எல்லாராலையும் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. பொன்னி ஆயுதுன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணியை நீங்களாம் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் பார்த்து ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. பிரீத்தியும் சுந்தரமும். அடுத்து வந்து பிரீத்தி வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன நீ உண்மையான மாதிரி ஓவரா சீனை போடுற அப்படின்றாங்க. நான் உண்மையானவ தான், அதை நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, இப்போ சொல்கிறேன், இந்த நிமிஷம் சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீ பொண்ணியை எப்படி பார்ப்பேன்னு பார்க்குறியா, நீ எப்படியும் வந்து என் மேலே படியை போட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு தானே பிளான் பண்ண, நீ எப்படிப்பட்டவ, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்க, என்னெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, இந்த நாடகத்தை ஏன் நீ போட்ட, எல்லாத்தையும் வந்து எல்லாரும் முன்னாடி முகத்தை கிழிச்சு உன்னோட முகத்திலேயே இந்த வீட்டில் வந்து நீ யாருன்னு நான் நிரூபிக்கல, நான் பொன்னி கிடையாது, பார்க்கலாமா அப்படின்றாங்க. பொன்னியை பார்த்தோன்னு அப்படியே வந்து அதிர்ச்சியாக இருக்குது பிரீத்திக்கு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்படிப்பட்டவன் நீ தெரிஞ்சுப்ப. அப்போவே சொன்னேன், என்னோட இன்னொரு முகத்தை பார்க்காத, நீ வந்து தாங்க மாட்டேன்னு, ஆனால் நீ கேட்காம இந்த வேலை நீ பண்ணியிருக்க, என்னை எல்லார் முன்னாடியும் எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளோ அவமானப்படுத்திருக்க, எல்லாத்துக்கும் உனக்கு வட்டிக்கு முதலமாக நான் தருவேன். என்ன பிரீத்தி ஒன்றும் புரியலையா, முதல்ல உன் அம்மா அப்பாவை விட்டு நீ ஏன் பிரிஞ்சிருக்க, அவங்க எங்கே இருக்காங்க, இப்போ வரைக்கும் உன் அம்மா அப்பா உன் பாதுகாப்பில் தான் இருக்காங்கன்ற விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் அது நான் சந்தேகமாக கேட்கும்போது எப்படியோ நீ மழுப்பிட்ட, ஆனால் இப்போ ஒரிஜினல் ஆயிடுச்சு, உன் அம்மா அப்பாவை நீ தான் வந்து எங்கேயோ பாதுகாப்பாக வச்சுருக்க, அது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அவங்கள நான் இந்த வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வருவேன், அது மட்டும் கிடையாது, நீ எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னு நிரூபிப்பேன், சக்தி கிட்ட நீ அப்படியே நாடகம் ஆடுறல, அந்த நாடகம்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சக்திக்கும் நான் நிரூபிப்பேன், இந்த வீட்டில் நீ எப்படிப்பட்டவன் எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க, அதனால் நான் கொண்டு வருவேன், நல்லா கேட்டுக்கோ, இவ்வளோ நாள் நீ ஆடின ஆட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் பதிலடி கொடுப்பேன், இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணியோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிற அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்டு பிரீத்தி அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. இதோட முடியுது.